கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான சிந்தனை சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 20வது வசனம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஒருவேளை பயங்கர உபத்திரவத்துக்குள்ளே இருக்கலாம். அகங்காரமான மனுஷனுக்குள்ள நீங்கள் சிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் உங்கள்ட்ட வேணும்னு பிரச்சனை பண்ணி சண்டை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு மறைவில் வைத்து ஒளித்து வைத்து உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீதக்காரர் 27 சொல்றார், தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தர். சங்கீதம் 27:5 நான் சொல்றேன், இப்படிப்பட்ட தீங்கின் காலத்தில் உங்களை அவன் கையில் கொடுக்க மாட்டார். உங்களை அழகா பொக்கிஷமா அப்படி பாதுகாத்து பத்திரமா தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிடுவார். யோசுவா எரிகோ கோட்டையை பிடிக்க போகும் முன்பாக 2 பேரை உளவு பார்க்க அனுப்புகிறார். அந்த ராகாப்புடைய வீட்டில் போனவனை மேலே ஒளித்து வைத்து பாதுகாத்து இறக்கி விட்டா, ஆனால் அந்த ராகாப்பும் உங்கள் குடும்பமும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது போல உங்க குடும்பம் பாதுகாக்க கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். மாற்றம் இல்லைங்க. நற்செய்தி அறிவிக்கிற நாள் பஞ்சம் எலிசாவின் நாட்கள்ல பஞ்சம். ஆனா அந்த குருடர்கள் 2 பேரும் வெளியே வந்து சொல்றாங்க, நீ நற்செய்தி அறிவிக்கிறாள். இதுவரையிலும் உங்களை உள்ள வைத்திருந்தால் உண்மையாகவே பொன்னோடும் பொருளோடும் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின கர்த்தர் உங்களையும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுவார். இந்த நாள் அப்படிப்பட்ட நாள். யாருக்கு கையில உங்க கொடுக்க மாட்டார். உங்களை அப்படி தூக்கி உன்னதத்தில் வைத்து உயர்ந்த இடத்துல, உங்களுக்கு வைத்த இடத்துல, வாய்த்தம் பண்ணப்பட்ட அந்த உயர்ந்த இடத்துல உங்களை தூக்கி வைக்கிற கர்த்தர். கவலையே படாதுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கு. எங்களால தகப்பனே, இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு வருகிறோம். இதுவரை எங்கள்கிட்ட சண்டை போட்டே இருந்தாங்கப்பா. கணவர் மனைவிக்குள்ள சண்டை, குடும்பத்துக்குள்ள ஒரு உமனம் இல்லை. ஆண்டவரே தகப்பனே, எங்களை நீர் மறைத்து பாதுகாத்து உங்க செல்ல பிள்ளையாக உயர்த்தி வைத்திருக்கிறீங்கப்பா. நீ சொல்லி இருக்கிறீங்க, அப்படி வேதம் உன் கையில இருக்கு, உன்னை நான் உயரத்தில் வைப்பேன். ஆண்டவர் அப்படி எங்களை பாதுகாத்து பலப்படுத்த நல்ல பிதாவே. ஆமென்.